இந்த மண் சக்தி உள்ளுக்குள்ள அமிலம் காரம் உப்பு எல்லாம் சுரக்குது. நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பவை எல்லாம் எலும்பு உள்ள போயிடுச்சு. இந்த பல்லுல கடிக்கிறோம், பல்லு கூட உடைஞ்சு போயிடும். உள்ள போன எலும்பு இவ்வளவு துண்டு உள்ள போயிடுச்சு. அடுத்த நாள் ஐயோ எலும்பு உள்ள போயிடுச்சு, காசை முழுங்கிட்டாங்கிற மாதிரி உள்ள இருந்து எடுக்க முடியுமா? எலும்பு போயிடுச்சு. அத அடுத்த நாள் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறது இல்ல. அந்த எலும்பு உள்ள மெல்லிய சதைகள் சுரக்கும் சுரப்பிகளுக்கு அரைச்சு பஸ்பமாகி சத்தாக கழிவாக அடுத்த நாள் வெளியில வந்துடும். எலும்பு இல்ல. அப்ப உள்ள சுரக்கிற சுரப்பிகள் எலும்பையே அரைக்கும் தன்மை கொண்டது. நம்ம சாப்பாடு உள்ள போடலன்னா என்ன ஆகும்? குடலை அரிக்கும், புண்ணு உருவாகும். இந்த அமிலத்தன்மை அதிகமா சுரந்துச்சுன்னா குடல் புண், வாய்ப்புண். சுரக்கலன்னா போட்டது புளிச்சு வாந்தி, மயக்கம். மண் சக்தி அதிகமாகிவிட்டால் அமிலம் காரம் உப்பு அதிகமாக சுரந்து புண் ஏற்படும். கவனிக்கவில்லைன்னா அசிடிட்டி உருவாகும். அதையும் கவனிக்கலன்னா அல்சர் உருவாகும். அப்புறம் சில பேர்த்துக்கு நாடி நரம்பெல்லாம் காத்து போய் சிக்கிக்கும். இப்படி அமத்தோம்னா நிறைய பேர்த்துக்கு அப்படி இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? நேரத்துக்கு சாப்பிடாததான் காரணம். ஒரு கேன்சர் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா என்ன காரணம்? எந்த நேரத்தில் உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடாமல் வயிற்றை பட்டினியாக காய போட்டதால் உள்ள சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சுரந்து புண்ணேற்பட்டு அது நீண்ட கால புண்ணாக மாறி கிரானிக் அல்சராக மாறி அது கட்டியாக மாறி ஜாண்டிஸ் வந்து அதையும் கவனிக்கலைன்னா ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற உயிர்கொல்லி நோய் வந்து அதையும் கவனிக்கலைன்னா கட்டி பெருசாகி புற்றாக மாறும். அப்ப புற்று வர்றதுக்கு யாரு காரணம்? நம்ம தான். நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறோமா? நேரத்துக்கு சாப்பிடாதவர்கள் எச்சரிக்கை, எது வேண்டுமானாலும் வரலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடல உங்க உடம்பை பாதுகாக்கவில்லை ஆனால் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு துரோகம் செய்கிறீர்கள். இதை விட ஒரு வார்த்தையை போட முடியாது. ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,